Hi everyone, welcome. So இன்னைக்கு ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாப்டரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். I hope you can hear me. Yes. Can you hear me, my dear children? Can you hear me? Yes, I believe. Right. So session start பண்ணிடலாம். So உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம வந்து இத ஷேர் பண்ணிடுங்க. Okay. Okay. Yes, I'm really sorry. Suddenly, yeah, some issue. But இன்னைக்கு நான் கால் பண்ணேன், அவங்க வந்து நான் கால் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதான் உண்மை. Yeah, so we will start our session today, my dear children. Yes, we will start. Okay. I will ask spread positivity. Yes. Yeah. Struck ஆயிடுச்சு கிரிதரன். And yeah, there was some thing. Yes, come on. Let's make it more fire. Okay, energy of the orbital, yeah. Yes. Okay, right. Chemistry exam within 16 days, sir. Yes, sir, chemistry line by line. Okay, I will try to, yeah. Faster class start பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yeah, we will start. So first concept என்ன அப்படின்றத நம்ம பேசிடலாம். So 1 minute, let me arrange my things. Yes, so நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு சின்ன ப்ரொஃபைல். உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா 3.56 lakh சப்ஸ்கிரைபர், 5 years அண்ட் சோஷியல் ஒர்க்கர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீட் தமிழ் டெலிகிராம் சேனல். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அன்அகாடமியில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல், ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் மை கோட், அதாவது ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய பேரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 10% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் ஈச் சப்ஸ்கிரிப்ஷன். ரைட், இது பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கிராக் இட் நீட் யூஜி 2023 ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் தீஸ் திங்ஸ். 12 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 3 month வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீட் 2022 அனௌன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் எவ்ரிடே ப்ராக்டிஸ் 7:30 PM 30 minutes 15 questions. இட் இஸ் அ ஃப்ரீ டெஸ்ட். யூ கேன் யூஸ் மை நேம். ஓகே ரைட், யூ கேன் யூஸ் மை நேம் ஆஸ் அ கோட். இது வந்து பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன், ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் விச் மீன் த பேமெண்ட் திங் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஸ்டார் பேட்ச் ஃபார் நீட் யூஜி 2022 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், எல்லாமே ஹிந்தியில் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் அனதர் செஷன் ஃபார் நீட் யூஜி 2022. ரிவைஸ் ஃபார் நீட் யூஜி வித் Unacademy மாஸ்டர்ஸ் PYQs. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பேங் நீட் யூஜி நம்மளுடைய பிரகாஷ் சாரும் வந்து நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ரைட், இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க் சப்மிட் ஃபார் நீட் யூஜி 2022 அப்படின்னு சொல்லிட்டு April 23rd வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் யா, அஃப்கோர்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா டவுட் செஷன். யூ கேன் கெட் தி டவுட் கிளாரிஃபைட் இன் தி வெப்சைட் அண்ட் ஈவன் இன் தி Unacademy லேர்னர்ஸ் ஆப், மொபைல் ஆப்லேயும் வந்து யூ ஆர் கெட்டிங். யா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டம்ஸ் டுடேஸ் கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்டமுடைய செகண்ட் பார்ட், so which is the most important one அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எஸ், ப்ராக்டிக்கல் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் டிபெண்ட்ஸ்மா. ஒவ்வொரு ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வேரிஸ் we cannot say exactly. Okay, yeah, I will say that. Okay, chemistry line by line series வந்து நான் சார் கிட்ட சொல்றேன். ஓகே, சார் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அதை ஸ்டார்ட் பண்ற மாதிரி நான் சொல்றேன், ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன்.
ஸோ சார் என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. I will talk to you. Okay, I will talk to Prakash sir. So இது வந்து பாத்தீங்கன்னா atoms. முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த செகண்ட் பார்ட், அதுவும் ஆட்டம்ஸ்ல இந்த செகண்ட் பார்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங், போர் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா சோஃபார் நம்ம வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல்ல பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிளம் புட்டிங், அதாவது ஜே தாம்சன் வாட்டர் மெலன் மாடலை வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கனிமொழி, தேங்க்யூ ஸோ மச். என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப கட்டாகி வருது. Yeah, I think you can hear my dear children. So wait, அந்த கேமரா பக்கத்துல தான் நிக்கிறேன். I'm observing whether it is turning off or not. So please do wait, don't get angry. செல்லக்குட்டிங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது என்ன ஆச்சு அப்படின்றது எனக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லைங்க. பட் அகெயின் வந்து அது டர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. பட் ப்ரீவியஸாக லெக்சர் எடுத்தேன், எவ்ரி திங் வாஸ் குட். பட் இப்போ ஏன் அப்படி ஆகுது அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஐ திங்க் இட் ஹாஸ் பீன் ஃபிக்ஸ்டு நவ். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ செல்லங்களா, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே சார், கொஞ்சம் வேகமாக இன்னைக்கு நம்ம போயிடலாம். ஸோ கொஞ்சம் கிளியராக இருக்கும், பார்க்கலாம். ஸோ போர் மாடல் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் வந்து நம்ம வந்து ரூதர்ஃபோர்ட் மாடலில் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Thank you so much. Right. So Bohr model of the hydrogen atom பத்தி நம்ம பேச போறோம். So என்னன்னு கேட்டிங்கன்னா, the model of the atom proposed by the Rutherford assumes that the atom consisting of the central nucleus and revolving electron is stable, much like sun planet system which the model imitates அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல இருக்கு, மற்ற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸை வந்து ரிவால்வ் ஆகி வருது. ஸோ இந்த மாடல் அப்படியே எக்ஸாக்ட் டு த அந்த பிளானட்டரி மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சன் வந்து சென்டர்ல இருக்கு, மற்ற பிளானட்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு
ரூதர்ஃபோர்ட் வந்து கம்பேர் பண்ணி சொல்றாரு. கொஞ்சம் வேகமா போக போற நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, we don't want to waste our time because இதுலயே வந்து ஒரு 4-5 நிமிஷம் வந்து ஆஃப் ஆகி டென்ஷன் பண்ணிடுச்சேன்னு. ஸோ நானே சும்மா கான்ல இருக்கிறேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நான் வேகமா எடுக்க போறேன். டவுட் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ரைட். ஸோ இதுதான் வந்து அங்க சொல்றாங்க. However, there are some fundamental difference between the two situations. But ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. Even though நியூக்ளியஸ் அண்ட் ஆட்டம் வந்து எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுறது பிளானட்டரி மோஷனுக்கு ஈக்குவலா இருந்தாலுமே ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு சில முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாட் ஆர் தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, while the planetary motion அதாவது சிஸ்டம் இஸ் held by the gravitational force அப்படின்னு சொல்றாங்க. so it is held by the gravitational force. of course நமக்கு தெரியும் இல்லையா. so sun இருக்கு, மற்ற planets எல்லாமே வந்து sun அட்ராக்ட் பண்ணி தான் இருக்குது. we know that and it is nothing but gravitational force. so gravitational force அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அங்க அட்ராக்ஷன் மட்டும் தான் பாசிபிள் தவிர வேற எதுவுமே பாசிபிள் கிடையாது. பட் இந்த இடத்துல எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான்ல பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது, அந்த ரெண்டு சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. and that is nothing but electrostatic force because nucleus is the positive charge and electron பாத்தீங்கன்னா negatively charged அப்படின்றனால இது சார்ஜ் அப்படி நம்ம பேசும்போது இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா electrostatic force ன்னு சொல்றாங்க. so nucleus and electron is a system being charged object interact by the Coulomb law of force அதாவது electrostatic force. we know that an object which moves in a circular is being constantly அத பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லலாங்க, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. இப்போ இங்க வந்து ஒரு பர்சன் இருக்காரு. ஸோ இந்த பர்சன் பாத்தீங்க அப்படின்னா கையில வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்காரு. ஸோ இந்த கையில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் விச் மீன் இவர் வந்து ஒரு த்ரெட் வச்சிருக்காரு. ஸோ இந்த த்ரெட் வழியில பாத்தீங்க அப்படின்னா இஸ் கனெக்டட் வித் ஒன் ஸ்மால் ஆப்ஜெக்ட். இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, இந்த ஆப்ஜெக்ட் இவர் ரொட்டேட் பண்றாருங்க. யூ ஜஸ்ட் அப்சர்வ், he is going to rotate the object. okay, so he is going to rotate the objects like this. அப்ப என்ன ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்ப ரொட்டேட் ஆகுது, இவர் பாத்தீங்கன்னா ஒரு தடவை சுத்திட்டு விட்டுட்டாருன்னா அந்த ஆப்ஜெக்ட் இந்த சர்க்குலர் மோஷனை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனை மெயின்டைன் பண்றதுக்கு இவர் என்ன பண்ணணும், கான்ஸ்டன்டா he has to give force இல்லையா, புரியும் நினைக்கிறேன். அப்ப அவர் கான்ஸ்டன்டா ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் இந்த சர்க்குலர் மோஷனை மெயின்டைன் பண்ண முடியும். அதர்வைஸ் இவர் கொஞ்ச நேரத்துல ஃபோர்ஸ் விட்டுட்டாருன்னா இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருந்து அப்படி நேரா விழுந்துரும், இல்ல இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் இப்படி விழுந்துரும், இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் இப்படி விழுந்துரும். சோ அந்த ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்டா அந்த சர்க்குலர் மோஷன்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இவர் வந்து கான்ஸ்டன்டா ஃபோர்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க அடுத்த லைன், இப்ப பாருங்க படிக்கிறது புரியும் பாரு. Of object which moves in a circular is being constantly accelerated. இதுதாங்க constant, we have give some force, right? Constantly accelerated, the acceleration being centripetal in natureங்க, நமக்கு தெரியும் இல்லையா. so centripetal அப்படின்னு சொல்லும்போது it is nothing but the inward force, right? inward force அப்படின்றது நம்ம centripetal force அப்படின்னு சொல்றோம், ரைட்டா. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனை மெயின்டைன் பண்றதுக்கு there is a centripetal force. ஈவன் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கூட சொல்லுவோம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அவுட்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி பிகாஸ் அந்த ஒவ்வொரு எலக்ட்ரானும் இட் இஸ் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ். சோ இங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு ரொம்ப டீடைல்டா சொல்றாங்க, ரைட்? ஓகே 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 ரைட் ரைட் ஓகே ரைட். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி அண்ட் ஆக்சிலரேட்டிங் சார்ஜ்ட் பார்ட்டிகல், பாருங்க இதை நம்ம வந்து அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல ரொம்ப தெளிவா பார்த்திருக்கிறோம். என்ன சொல்றாங்க, ஒரு ஆக்சிலரேட்டிங் சார்ஜ்ட் பார்ட்டிகல்னால எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. ஒரு ஆக்சிலரேட்டிங் சார்ஜ்டு பார்ட்டிகல்னால எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அதுல இருந்து தான் எக்ஸ்ரே, காமா ரே, இந்த மாதிரி யூவி ரேஸ், விசிபிள் ரே எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்றாங்க, அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி அண்ட் ஆக்சிலரேட்டிங் சார்ஜ்டு பார்ட்டிகல் emit radiation in the form of electromagnetic waves,
right, in the form of electromagnetic waves. So the energy of an accelerating, see, just listen, the energy of an accelerating electron, right, should therefore continuously decreases. அப்ப என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரான் வந்து கான்ஸ்டன்ட்டா சுத்திக்கிட்டே இருக்கும்போது, எது, நியூக்ளியஸ ஒரு எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட்டா சுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜி குறைஞ்சு போயிடும். அப்ப எனர்ஜி குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த எலக்ட்ரான் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி 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 நியூக்ளியஸுக்கு உள்ளேயே விழுந்துரும்னு சொல்றாங்க. பாருங்களேன், எவ்வளோ ஒரு விஷயத்தை சொல்றாங்க. The energy of an accelerating electron should therefore continuously decreases. அப்ப என்ன ஆகுது, the electron would spiral inward and eventually fall into the nucleus. So இது பாருங்க, எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்குது, எனர்ஜி குறைய என்ன ஆகுதான், இந்த எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸ்க்குள்ள விழுந்துருதுன்னு சொல்றாங்க. Okay, so thus such an atom cannot be stable. அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா this is not stable. அப்ப பெரிய விளைவுகள் வந்து இதுல ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. Further, according to the classical electromagnetic wave theory, the frequency of the electromagnetic waves emitted by the revolving electron, right, by the revolving electron is equal to the frequency of the revolution அப்படினு சொல்றாங்க, right. So is equal to the frequency of the revolution. As the electron is spiraling inward, their angular velocity and hence frequency மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And so will frequency of the light emitted, right. So thus they would emit a continuous spectrum, contradiction to the line emission spectrum நம்ம படிச்சிருக்கோம். அப்படியே திட்டா வர்றது நம்ம லாஸ்ட் previous sectionல நம்ம அதை பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். Thus they would emit a continuous spectrum in contradiction to the line spectrum actually observed, right. அப்ப continuous spectrum கிடைக்கும்னு நினைச்ச அந்த இடத்துல நமக்கு வந்து line spectrum கிடைக்குது. So clearly Rutherford model tells only the part of the implying that the classical ideas are not sufficient to explain the atomic structure. அதாவது அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் சரிதாங்க, ஆனா அதனுடைய டீப் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்றதுக்கு ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ ஒரு எலக்ட்ரானுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ஷெல்லில் எப்படி எனர்ஜிஸ் இருக்குது, இதை வச்சு, அதாவது எது, ரூதர்ஃபோர்ட் மாடலை வச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஓவரால் அதனுடைய அவுட்லைன் தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர இதை இன்டெப்தா படிக்கிறதுக்கு we cannot use ரூதர்ஃபோர்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இங்க வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is nothing but Bohr atom model. So it was Niels Bohr, okay, it was Niels Bohr, okay, it was Niels Bohr.
ஏன் என்ன ஆகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சொல்லுங்களா. ஐம் ரியலி சாரி. No, Mohan Priya, I'm solving the MCQs also on Unacademy Learners App. You can check out there, okay? Yeah, இது வந்து theories தான். So it was Niels Bohr in 1885 and 1962. சரியா என்ன சொல்றாங்க? Who made a certain modifications in the model by adding ideas of newly developing quantum hypothesis. அதாவது இந்த ஹைபோதசிஸ் வந்து டி ப்ராக்லி சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஐன்ஸ்டீன் கூட ஒரு முக்கியமான எலாபரேஷன் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. We will discuss about those things. So Niels Bohr studied in Rutherford laboratory for several months. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரூதர்ஃபோர்டுடைய லெபார்டரியில நீல் போர் வந்து கொஞ்சம் மாதம் வந்து ஒர்க் பண்றாரு. ஸோ அவருடைய லேப்ல அவர் என்னதான் ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்றாரு. ஸோ செவரல் மந்த்ஸ் in 1912 and he was convinced about the validity of Rutherford nuclear model. Faced with the dilemma as discussed above, Bohr in 1913 concluded that in spite of the success of the electromagnetic theory in explaining the large scale of phenomena, it could not be applied to the process of the atomic scale. Right? So, அதாவது ஆட்டமுடைய எனர்ஜி லெவல், ஸ்ட்ரக்சர், ரேடியஸ் இதெல்லாம் வந்து நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியல ரூதர்ஃபோர்டுடைய எக்ஸ்பிளனேஷனால. It became clear that the fairly radical departure from the establishment of the principle of classical mechanics and electromagnetism would be needed to understand the structure of atom and the relation of atomic structure to the atomic spectra. Bohr combined the classical theory and the quantum concepts. Right? So அவர் என்ன பண்றாரு, கிளாசிக்கல் தியரியும் அந்த குவாண்டம் கான்செப்ட், அது என்னதுங்க குவாண்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி நம்ம படிச்சிருக்கிறோம். எனர்ஜி which is equal to h nu அப்படின்னு. It is nothing but packets. Right? கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா you can understand that packets by packets வந்து எனர்ஜி இருக்கும், குவான்டைஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இவர் கண்டுபிடிக்கிறார். ரைட்? ஸோ வாட் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் போர் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போர் பாஸ்டுலேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான விஷயத்த சொல்லுதுங்க. ஸோ முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா போர் ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட்ஸ் என்ன சொல்லுது, the wave was that an electron in an atom, okay, electron in an atom could revolve in a certain stable orbit. அதாவது ரூதர்ஃபோர்டு சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸை ரிவால்வ் ஆகும்போது அதனுடைய எனர்ஜி கம்மியாகி ஃப்ரீக்வன்சி லெவல் கம்மியாகி நியூக்ளியஸில் விழும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது எல்லாம் பாசிபிள் கிடையாதுப்பா. அந்த நியூக்ளியஸுக்கு இந்த எலக்ட்ரானுக்கு எப்பவுமே அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான் வந்து வில் ஃபாலோ இட்ஸ் ஓன் பாத். அதாவது எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஷெல்லில் மட்டும்தான் இருக்க முடியும், செகண்ட் ஷெல்லுனா செகண்ட் ஷெல்லில் மட்டும்தான் இருக்க முடியும். சம்டைம்ஸ் கொஞ்சம் எனர்ஜி கெயின் பண்ணாலுமே அடுத்த ஷெல்லுக்கு போயிட்டு மறுபடியும் இட் கம்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷெல் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நியூக்ளியஸ்ல எலக்ட்ரான் வந்து விழாது அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரைட்? சர்டைன் ஸ்டேபிள் ஆர்பிட் வித்தவுட் த எமிஷன் ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி. அதாவது அதே ஷெல்லில் இருக்கும்போது there is no radiation, பட் இன்னொரு ஷெல்லுக்கு ஜம்ப் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ரேடியேஷன் வந்து ப்ரொவைட் ஆகுது. we will discuss that weight. Contrary to the predictions of the electromagnetic theory. ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லில் இருந்து இன்னொரு ஷெல்லுக்கு போகும்போது என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். அதாவது accelerating charged particle இங்க இல்லைன்னு சொல்றாங்க. According to this postulates, in the postulates அதாவது போர் என்ன சொல்றாரு அப்படின்னா each atom has a certain definite stable state in which, right, I'm really sorry, right? So in which
It can exist, each possible state has a definite total energy. These are called stationary state of the atom. So these are called stationary state of the atom அப்படி நம்ம சொல்றோம். Bohr second postulates defines these stable orbits. நல்லா கவனிங்க. First postulates என்ன அப்படின்னா ஸ்டேபிள்ங்க. Right, it remains in the same orbit. Stable. ஒரே ஆர்பிட்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஒரே ஆர்பிட்ல தான் அதனால வந்து இருக்க முடியும். சரி, ஒரே ஆர்பிட். It cannot shift. ரெண்டாவது பாரு, செகண்ட் பாஸ்டுலேட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா these stable orbits அப்படின்னு சொல்லிட்டு this postulate states that the electron revolves around the nucleus only in those orbits for which the angular momentum is some integral of h by 2 pi. So இங்க என்ன சொல்றாரு, அந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுதுப்பா, ஒரே ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்குது, அந்த இதுக்கும் வந்து certain angular momentum இருக்கு, because it revolves இல்லையா, அது ரிவால்வ் ஆகறனால அந்த இடத்துல angular momentum இருக்கு. So angular momentum we know that L equal to mvr அப்படின்னு சொல்றோம். and அந்த angular momentum என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா h by 2 pi அப்படின்னு சொல்றாங்க. so n அப்படின்னு ஆட் பண்ணா it depends upon the number of shell, first shell, second shell, third shell அப்படின்னு சொல்லிட்டு we can recognize, where h is the Planck constant and அதுக்கு உண்டான வேல்யூவும் இங்க சொல்லியாச்சு. thus the angular momentum of the orbiting electron is quantized. Step by step தான் வந்து it can increase, that is L equal to nh by 2 pi. தவிர L equal to nh by 2 pi. L அப்படின்றது என்ன, angular momentum, அதை வந்து mvr அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். so this is our second state. ஓகேவா? so அப்புறம் என்ன சொல்றாரு, angular momentum which is equal to nh by 2 pi அப்படின்றது அவருடைய second postulates அப்படின்னு சொல்லலாம். மூணாவது பாரு, Bohr third postulates incorporate that into the atomic theory the early quantum concept that had been developed by Planck and Einstein. Right, Planck and Einstein concept இங்க include கொண்டு வர்றோம். எப்படி? It states that an electron might make a transition from one of its specified non-radiated orbit to another lower energy ன்னு சொல்றாங்க. Right, another lower energy க்கு அது மூவ் ஆகும், அதாவது ஹையர் எனர்ஜி கிடைச்சதும் லோவர் எனர்ஜிக்கு அது வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த எதுக்கு சொல்ற, when it does so a photon is emitted having an energy equal to the difference between the initial and the final state. Therefore the frequency of the emitted photon is then given by h nu equal to initial minus final. Okay, initial minus final அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. okay, right, so அடுத்து where ei and ef is the initial and the final state. அப்ப என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். right, ei வந்து is greater than e final. ஓகேவா? e final, so எனர்ஜி இனிஷியல்ல வந்து அதிகமா இருக்குது ஃபைனலை விட. அப்போ என்ன ஆகுது, எனர்ஜி அதிகமா கெயின் பண்ணும்போது தான் அது வந்து இன்னொரு ஷெல்லுக்கு வந்து ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ லோவர் ஷெல், லோவர் எனர்ஜிக்கு வந்து அது ஜம்ப் ஆகுது. ஸோ அப்போ அந்த எனர்ஜி ei வந்து இஸ் மச் கிரேட்டர் தென் ஃபைனல். ஃபார் அ ஹைட்ரஜன் ஆட்டம் gives the expression to determine the energy of different energy states. Right, but then this equation requires the radius r of the electron orbit. To calculate the radius r, அப்போ இந்த radius என்னங்க, what is the radius of the electron அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Bohr second postulates about the angular momentum. படிச்சிருக்கிறோம் இல்லையா, angular momentum அப்படின்றத nh by 2 pi அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யாரு, போருடைய செகண்ட். The quantization conditions is used.
The angular momentum L is nothing but mvr. We know that m stands for mass, v stands for velocity, and r stands for radius, right? So let me drop the message in the group. Okay, yes Akansha, actually final minus initial தான். நான் அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். Okay, I will explain that. Final minus initial தான் Akansha. I will elaborate that. Wait, when I teach you will understand. So இப்ப என்ன சொல்றாங்க, Bohr second postulates என்ன சொல்லுது, it is the quantization which is it increases step by step அப்படின்னு சொல்லலாம். Says that the allowed values of angular momentum are integral multiple of h by 2 pi. Integral multiple, so நம்ம முன்னாடியே ஆட் பண்ண மாதிரி nh by 2 pi அப்படி நம்ம இங்க சொல்ல போறோம், right? So this is the angular momentum. So mvnrn equal to nh by 2 pi, where n is the integer, அதாவது first shell, second shell, third shell அப்படின்றது. rn பாத்தீங்கன்னா எந்த ஷெல்லுடைய ரேடியஸ் அப்படின்றது தான். So rn அப்படின்னா nth possible orbit and vn அப்படின்றது final velocity அப்படின்னு சொல்றாங்க, which mean the last shell moving electron in the nth orbit. So the allowed orbits are numbered, right? So இப்போ வந்து நான் இதை derive பண்ண போறேன். Okay, I'm going to derive this. So observe carefully. So initially பாத்தீங்க அப்படின்னா we have learnt இல்லையா, so நம்ம இங்க என்ன சொல்லி இருக்கோம் அப்படின்னா, right? So what we have said here, இங்க என்ன சொல்லி இருக்கோம், L equal to mvr which is equal to nh by 2 pi அப்படின்னு சொல்லி இருக்கோம், கரெக்ட்டா? nh by 2 pi அப்படின்னு சொல்லி இருக்கோம். So இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த vn final velocity, final radius, அதாவது last shell. Okay, so we are going to find the rn and vn value இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். So initially நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த electron and nucleus பாத்தீங்கன்னா in moving in a circular orbit, so there is a centripetal force and the electrostatic force இல்லையா. So இது ரெண்டுமே equal and opposite இருக்கனால அந்த நியூக்ளியஸ் வந்து அந்த எலக்ட்ரானை வந்து கான்ஸ்டன்ட்டா ரிவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ we can say that mvr which is equal to அந்த k e square by என்ன சொல்லலாம் r square, சரிதானே? சோ இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், mv square by r centripetal force, mv square by r which is equal to k e square by r square அப்படி நம்ம ஜெனரலா படிச்சிருக்கோம். and இதில இருந்து we can cancel r and r. so r which is equal to என்ன, k e square by m v square அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. so இந்த k அப்படின்றது என்ன, 1 by 4 pi epsilon naught e square by m v square. so this is nothing but r. அப்ப இதில இருந்து நம்ம என்ன சொல்லலாம், இதில இருந்து we can take v, ஜெனரலா நம்ம சொல்லி இருக்கோம் இல்லையா. so v அப்படின்றது என்ன, இந்த v வந்து எனக்கு இந்த பக்கம் போய்டும். அப்ப I can say that 1 by 4 pi epsilon naught e square m r ன்னு சொல்லியிருந்தோம், ரைட். so இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர். so இது வந்து ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா v equal to what I can say, yeah, this is nothing but வெறுமனே e வரும் root over 4 pi epsilon naught mr அப்படின்றத நம்ம ஜெனரலா படிச்சிருக்கிறோம். so previously we defined this is nothing but the radius and the velocity அப்படின்னு சொல்லிட்டு. yes, yeah, correct. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஜெனரலா தெரியும், நம்ம previously கண்டுபிடிச்சதுல இருந்து we know these things. அப்போ இங்க நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த vn n r n வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். so generally we know that this is nothing but r, this is nothing but v அப்படின்னு, ரைட். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான். so இந்த இடத்துல r உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். see இந்த r இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so what we have m vn rn க்கு பதிலா இந்த வேல்யூ, so that is nothing but what, e square then 4 pi epsilon naught m v square equal to what, n h 2 pi. so இது rn அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா this becomes vn. மற்றபடி எல்லாமே கான்ஸ்டன்ட் தான், mass of the electron கான்ஸ்டன்ட், energy கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட். so அப்ப என்ன சொல்ல போறோம், இந்த ஒரு vn இந்த ஒரு vn கேன்சல் பண்றேன்.
கேன்சல் பண்ணலாம் ஆப்வியஸ்லி இல்லையா. ஸோ இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த vn அந்த பக்கம் கொண்டு போயிடு, ரைட். ஸோ மற்றபடி எல்லாமே நான் அப்படியே எழுதுனேன் பாருங்கள். ஜஸ்ட் சி, இந்த m அப்படியே எழுதியிருக்கேன், இந்த e ஸ்கொயர் அப்படியே எழுதுகிறேன், இந்த 4π அப்படியே எழுதுகிறேன், இந்த எப்சிலான் நாட் அப்படியே எழுதுகிறேன், இந்த m-ஐயும் அப்படியே எழுதுகிறேன். இந்த 2π இந்த பக்கம் வந்துச்சுன்னா மேலே போயிடும் நியூமரேட்டரில், இந்த nh வந்து கீழே வந்துடும். அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த vn பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மேலே போயிடும். சரியா, ரைட். அப்போ இதில் இருந்து நம்ம என்ன சொல்லலாம், என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம், இதை இப்படியே கூட போட்டுக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2π மறுபடியும் கீழே கொண்டு வர்றாங்க, அதை மறுபடியும் கீழே கொண்டு வரும்போது இட் கம்ஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் vn. ஸோ யூ கேன் ரெஃபர் திஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து vn வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் we are going to find the rn. ஸோ அதே ஃபார்முலா mvn rn equal to n times h by 2π. கரெக்டா. ஸோ we need rn. அப்போ vn உடைய வேல்யூ இங்க இருக்கு இல்லையா, இது அப்படியே நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். சப்போ m vn க்கு பதிலா இது என்ன இருக்குது, நமக்கு வந்து m இருக்கு, ரைட். தென் வந்து e ஸ்கொயர் இருக்கு, டிவைடட் பை 4π இருக்கு, அடுத்து வந்து எப்சிலான் நாட் இருக்கு, m இருக்கு, nh by 2π ன்னு இருக்கு. கரெக்டா, ரைட். ஸோ mv r n equal to nh by 2π. சரியா, நமக்கு என்ன தேவைங்க, நமக்கு வந்து rn தேவைங்க. அப்ப அந்த rn அப்படியே வச்சுக்கோ, ரைட். rn அப்படியே வச்சுக்கலாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன், சிம்பிள் திங் தான், ரைட்டா. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் ஸ்டெப்ல இருந்து போயிட்டோம் அப்படின்னா எனக்கு இதை நான் எப்படி எழுதலாம், இந்த 2n வந்து இங்க மேலேயே இருக்கும். உனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்போ எனக்கு rn மட்டும் வேணும், மற்றது எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடு. ஸோ m வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, m ஸ்கொயர் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் இந்த rn மட்டும், இதை மட்டும் இப்படியே வச்சிருக்கேன், மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை எழுதிடுறேன். ஸோ அது என்ன, நமக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா nh by 2π இருக்கு, இங்கே இருக்கிறது அப்படியே வச்சிருக்கேன். இப்போ இந்த நியூமரேட்டர் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ஸோ எல்லாமே பார்த்தோன்னா டினாமினேட்டர், இதுவே வந்து m ஸ்கொயர், இது e ஸ்கொயர், இது 2π, அதை எழுதிட்டேன், ரைட். ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதிட்டேன். இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கிறத நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா நியூமரேட்டராக மாறிடும். அப்போ இந்த 4π, இந்த பையா, இந்த எப்சிலான் நாட்டு, இந்த m, இந்த nh. சரியா, ஒன்றுமே பண்ணல, அப்படியே தான் வச்சிருக்கேன், கரெக்டா. அப்போ நான் இங்கே என்ன சொல்லலாம், இங்கே பாரு, இது வந்து n ஸ்கொயர், கரெக்டா. இங்கே வேற எதனா கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வி கேன் கேன்சல். இது வந்து 2 to 4 போயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கிற ஒரு பையும் இங்கே இருக்கிற ஒரு பையும் போயிடுச்சு. மற்றபடி இந்த ஒரு எம்மும் இந்த ஒரு எம்மும் போயிடுச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குது, n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை நமக்கு வந்து we can I have பை அப்படின்னு சொல்லலாம், ரைட். நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ பை அப்படின்னு சொல்லலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்சிலான் நாட் இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த nh எல்லாத்தையும் எழுதியாச்சு இல்லையா. ஸோ வெறும் எப்சிலான் நாட் மட்டும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த m இருக்கு, தென் we have e ஸ்கொயர். ஸோ இப்படி வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் rn. சரியா, ஸோ இதை நீங்கள் rn நம்ம சொல்லிக்கலாம், ரைட்டா. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் திங் தட் we have currently, ரைட்டா. ஸோ இது இருக்கு. சப்போஸ் நான் வந்து இப்படிலாம் எழுத மாட்டேன் ப்ரோ, நான் இப்படி கேன்சல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி எழுதுறேன் பாரு. கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு, இதை நான் எப்படி எழுதுறேன், இந்த nh 2π இருக்கு இல்லையா, nh 2π, nh 2π, அது எப்படி எழுதுவோம், nh 2π ஹோல் ஸ்கொயர், முதல் ஸ்டெப். அடுத்து பார்த்தோன்னா இந்த 4π அது அப்படியே தான் இருக்குது இல்லையா, 4π அப்படியே இருக்கு, எப்சிலான் நாட் இருக்கு, m இருக்கு, இந்த ஒரு m மட்டும் கேன்சல் பண்ணிப்போமா. ஸோ அப்போ என்ன ஆகிடும், 4π தென் வந்து எப்சிலான் நாட் divided by m e ஸ்கொயர்.
சரியா? இது கரெக்ட் தான், இது கரெக்ட் தான், தப்பெல்லாம் கிடையாதுங்க. ஸோ எப்படி வேணா நீ வந்து சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டேர்மை போர் ரேடியஸ்ன்னு சொல்றாங்க. ரைட், போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். ரைட், சப்போஸ் இஃப் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஷெல்லாக இருந்தது அப்படின்னா இது வந்து என்ன ஆகிடும், 1 மாறிடும். ஸோ ஐ ஹாவ் h ஸ்கொயர் எப்சிலான் நாட் பை பை me ஸ்கொயர். கிளியர்? ரைட். ஸோ இதில் எதனா டவுட் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஃபர்தராக நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். ஜஸ்ட் சி, அப்சர்வ். If you have any doubt, you can ask me, my dear children. Yes, make it fast. Make it fast, ma. Make it fast. Yes. Make it fast, my dear children. Yes Akansha, but see, this is the understanding ma. So நம்ம வந்து ஒவ்வொரு விதமா நம்ம கான்செப்டை புதுசா படிக்க வந்து it will be very easy for us to learn the next. அதாவது ஃபர்தரா நம்ம மூவ் பண்றதுக்கு this will give a very important thing அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, no doubt. Yeah, anybody else have any doubt here, my dear children? Anybody else have any doubt here? You can ask me, please. No doubt, sir. Yes, please read வந்து no doubt சொல்லியிருக்கிறாங்க. What about others, my dear children? Okay, right. So let's define the energy. Right? So energies. So energy வந்து நம்ம previously கண்டுபிடிச்சிருக்கிறோம். Energy which is equal to minus E square 8 pi epsilon naught r அப்படின்னு சொல்லிட்டு. So if it is Rn, so நம்ம Rn உடைய வேல்யூ இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? So E which is equal to minus of E square 8 pi epsilon naught Rn இல்லையா? So Rn உடைய வேல்யூ you can take this or you can take this. எது வேணா எடுத்துக்கலாம். You just substitute. Right? So what you are getting அப்படி நம்ம பார்ப்போம். Let us take this one. So இந்த R வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு என்ன இருக்குது இத பாருங்க. Right? So NH by 2 pi. NH 2 pi மேல போய்டும். Right? NH ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா, 4 pi epsilon naught me ஸ்கொயர். Right? So this is the thing we have. So இந்த இடத்துல எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்களேன். So எல்லா வேல்யூவும் அப்படின்னு சொல்லும்போது we can substitute anything. So இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா Rnங்க. Right? So இது Rn, or else you can go by this also. Right? And Rn உடைய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா we have this n square h square epsilon naught. Right? Then we have pi me square. So எப்படி எழுதனாலும் சரி. Okay, anyhow you are going to substitute the value. So இது வந்து constant, இது வந்து constant, இது வந்து கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், எனர்ஜி, அதுவும் சார்ஜ், அதுவும் கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட்டுங்க. ரைட்? எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் ஒன் வேல்யூ. ரைட்? யூ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் அண்ட் சி. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ நமக்கு தெரியும். இட்ஸ் ஓகே ஹரி கிருஷ்ணா, ஐ திங்க் யூ ஆர் டூ லேட் டியர். எஸ், கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். Okay, no issues. Okay, right. So நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து there is one value minus 2.18 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. Right? So minus 2.18 and 10 to the power 18 சொல்லி இருக்காங்க.
10 to the power minus 18. This is joule by n square. இந்த n அப்படின்றது என்னன்னா எந்த ஷெல் பாரு எல்லா வேலையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண இதை மட்டும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணல இன்டெகிரல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த n. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூல்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நான் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் மல்டிப்ளை பை 1.6 into 10 to the power minus 19. அப்போ நான் வந்து இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஃபைனலி ஐ கெட் த வேல்யூ டு பி like 13.6 வரும்னு நினைக்கிறேன். எஸ் எக்ஸாக்ட்லி 13.6 minus 13.6 n square electron volt. ப்ளீஸ் இது வரைக்கும் டவுட் எதனா இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்க. தயவு செஞ்சு சார் ஐ எம் மூவிங் ஃப்ரம் 11th to 12th கேன் ஐ வாட்ச் திஸ் வீடியோ? யா நோ, இது உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்குமா? பிகாஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் சாப்டர் ஆல்மோஸ்ட். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட். ஸோ இது வரைக்கும் எதனா டவுட் இருக்குன்னா now you can ask me. This is the very important thing. Okay, so you have to remember ma, you have to remember everything. Clear my dear children? Can you see me here? Yes. Doubts? Anybody have any doubt here my dear children? Okay, no one is here. Very bad. No doubts. Srikanth, yes. Shri Mohan Das, Aarti, thank you so much. இவ்வளோ பேர் இருக்கீங்க. I'm very happy. I'm blessed actually. Yes. Okay. Right. So இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் எனர்ஜி. இந்த வேல்யூவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. ரைட். ஸோ இப்போ யார் கையில் கால்குலேட்டர் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். Who has calculator right now? கால்குலேட்டர் இருக்குன்னா இப்போ நம்ம வந்து இப்போவே நம்ம ஒவ்வொரு ஷெல்லினுடைய எனர்ஜிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட். ஸோ லெட் மீ சே திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல். ரைட். இப்போ பாருங்க. Yes, movie time. It is very very useful. IIT online course is very useful. Actually நானுமே வந்து அது I just tried apply பண்ணியிருந்தேன். பட் என்னால் வந்து அந்த ஃபீஸ் வந்து என்னால் பே பண்ண முடியல. எனக்கு அது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் நான் அப்படியே அந்த கோர்ஸை வந்து விட்டுட்டேன்ப்பா. ஓகே ரைட். ஸோ E1 right. So first shell, so this is the value minus 13.6 divided by n square. அப்போ என்ன சொல்லிருக்கோம்? first shell is square, then minus 13.6 second shell 2 square, minus 13.6 third shell 3 square. Now you say what is the value we are getting my dear children? இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 தான். ஸோ 13.6 எலக்ட்ரான் வோல்ட் தான். இதுல மாற்றமே கிடையாது. What is the value we are getting? Kriti Gupta, welcome my dear children. Say what is the value we are getting ma? Minus 13.6 divided by 4. What is the value we are getting? Make it fast. What is the value? Akansha, Aarti, Hari Krishna, are you there? நீங்க இருக்கீங்களானே தெரியலையே. நீங்க எப்பவுமே ஒரு எந்துவா இருப்பீங்க. I don't know why, what happened. Just to find what is the value for E2 and E3 உடைய வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லுங்கம்மா. What is E2 and E3? What happened? Yes, Durga Durai, thank you so much ma. So 3.4 is for E2, right? 3.4 electron volt. That is great. Right. So அடுத்து yes, அடுத்த answer. Just to type E3 உடைய வேல்யூ இருக்கு. E3 உடைய வேல்யூ என்னதுமா? E3 உடைய வேல்யூ minus, and இங்க minus. E3 உடைய வேல்யூ, what is the value for E3? What is the value for E3? Minus 1.5, right? Okay, right, that's great. So இதுதாங்க விஷயமே, சரிங்களா? So 1 electron volt. Okay, so இப்படியே வந்து அடுத்து பாத்தீங்கன்னா 0.85 வரும். அது என்னது? E4 0.85.
அப்போ என்ன ஆகுது, எனக்கு நல்லா கவனிங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எனர்ஜியை விட செகண்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. தேர்ட் ஷெல்லில் இன்னும் அதிகமாகுது எனர்ஜி. ஸோ இப்போ எனர்ஜி பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகுது. என்னுடைய ஷெல்லு வந்து அந்த நியூக்ளியஸ்ல இருந்து தள்ளி போகும்போது. ஸோ N1ல ரொம்ப கம்மியாக இருக்குது, N2ல கொஞ்சம் N1 விட அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஈச் ஷெல். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்லுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா -13.6ன்னு சொல்கிறோம். செகண்ட் ஷெல்லுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா -3.4ன்னு சொல்கிறோம். ரைட். தேர்ட் ஷெல் பார்த்தீங்கன்னா -1.51 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஷெல்லு பார்த்தீங்கன்னா -0.85ன்னு சொல்கிறோம். அப்போ எனர்ஜி இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் இல்லையா? எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போகுது. யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ அடுத்த கான்செப்ட் இது ரொம்ப கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆக்சுவலி we are going to discuss. ஆக்சுவலி இதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த செஷனே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ். ஸோ இது பாருங்க எனர்ஜி லெவலுங்க. இதை நான் சொல்லணுமா இப்போ? Do you want to say this? No, I believe. So energy அப்படின்னு சொல்லும்போது you have the formula -13.6 electron volt divided by n square. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா இதுதான் எனர்ஜி, செகண்ட் ஷெல்லில் இவ்வளோ, தேர்டு ஷெல்லு, ஃபோர்த்து ஷெல்லு. அப்போது ஒரு ஷெல்லில் இருந்து எலக்ட்ரானை வெளியே கொண்டு வர்றதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானை நான் ரெண்டாவது ஷெல்லுக்கு கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ எனர்ஜி கொடுத்துட்டேன்னா அந்த எலக்ட்ரானை அந்த ஷெல்லில் இருந்து வெளியே கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த ஷெல்லில் இருந்து நான் வந்து இந்த ஷெல்லுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த எனர்ஜியை நான் கொடுக்கணும். இந்த ரெண்டு எனர்ஜி சேர்த்தா அப்படி எனக்கு வர்ற எனர்ஜி தான் இந்த ஷெல்லு இல்லையா? கரெக்ட் தானே? ஸோ அவ்வளோ எனர்ஜி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஐ வில் கெட் தோஸ் திங்ஸ். அப்போ அதை தான் இங்கே சொல்றாங்க, the energy of an atom is the least when it is revolving in an orbit closest to the nucleus. அப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் பாரு -13.6 ரொம்ப கம்மி. அடுத்து பாரு -3.4. இது ரெண்டுத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட 10 எலக்ட்ரான் வோல்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? 10 எலக்ட்ரான் வோல்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. அவ்வளோ எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஷெல்லில். ரைட். அப்போ நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெல்லுக்கு எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. the one for which n equal to 1 அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. so E is smaller, so hence the energy of the progressively large in the outer orbit, the lowest state of the atom is called the ground state. first shell இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ground state ன்னு சொல்றோம், which is the lowest energy. Is that the lowest energy with the electron revolving in the orbit in the smaller radius, and the radius பார்த்தீங்கன்னா Bohr radius ன்னு சொல்றோம், E0. the energy of this state பார்த்தீங்க அப்படின்னா 13.6 நமக்கு தெரியும். ஸோ என்ன ஆகுது, the minimum energy required to free the electron from the ground state of the hydrogen atom பார்த்தீங்கன்னா இவ்வளோ எனர்ஜி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த எலக்ட்ரானை வந்து அந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு என்னால் வந்து தூக்கிட்டு போக முடியும். It is called ionization energy, right, of the hydrogen atom. This prediction of the Bohr model is an excellent agreement with the experimental value of the ionization energy. At room temperature, most of the hydrogen atoms are in the ground state அப்படின்னு சொல்றாங்க. When the hydrogen receives the energy by process such as the electron collision, the atom may acquire sufficient energy to raise the electron in the higher energy state. The atom is then said to be in an excited state. அதாவது அடுத்த இதுக்கு வந்து எனர்ஜி கொடுத்தது அடுத்த லெவலுக்கு வந்து அது மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் n equal to 2 அப்படின்னா யூ ஃபவுண்ட் த வேல்யூ, n equal to 3ன்னு சொல்லும்போது யூ ஃபவுண்ட் த வேல்யூ. ஒவ்வொரு வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த லோவர் எனர்ஜிலேருந்து தானே போகுது, லோவர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி போகும்போது நான் வந்து இவ்வளோ எனர்ஜி கொடுத்தேன் இந்த பாரு, ரைட், இவ்வளோ இது ஆக்சுவலாக வந்து ப்ளஸில் வரும் இல்லையா? ஸோ இவ்வளோ எனர்ஜி கொடுத்தேன் அப்படின்னா ஐ கேன் டேக் த எலக்ட்ரான் ஃப்ரம் தி அதர் ஷெல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். இது நீங்களே வந்து எனக்கு கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெவல்மா, ஃபர்ஸ்ட் ஷெல்ல தான் நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்கிறோம். n equal to 1ன்னு போட்டிருக்கு பாருங்க, ரொம்ப கிளியராக தான் இருக்குது இல்லையா? ஸோ அதே தான் வந்து இங்கே நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி வந்து பெருசாக வந்து நம்ம
கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பேசிக் திங் தான், ரைட்? பேசிக் திங் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. யூ ஜஸ்ட் ரீட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர், ரைட்? ஸோ இது பாரு, த லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இந்த லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஜஸ்ட் சி என்ன சொல்லியிருக்கிறோம், அக்கார்டிங் டு த தேர்ட் பாஸ்டுலேட்ஸ் ஃபைனல், ரைட், அண்ட் இனிஷியல் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல ஆஃப்டர் த போர் மாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபைனலுடைய எனர்ஜி வந்து எப்படி இருக்குது, NF இஸ் லெஸ் தேன் த இனிஷியல் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ when an atom makes the transition from the higher energy state with the quantum number Ni, higher energy state என்ன சொல்றோம், higher தான் initial, then பாத்தீங்கன்னா lower energy state of the quantum வந்து பாத்தீங்கன்னா NF அப்படின்னு சொல்றோம். The difference is called the of the energy is called by the photon of frequency nu, சரியா? such that, so h nu அப்படின்றது எனர்ஜி உங்களுக்கு தெரியும், குவாண்டம் அப்படின்றத நம்ம ஐன்ஸ்டீன் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ h nu which is equal to initial minus final, using the equation 12.6. ஸோ ஃபைனல் இனிஷியல், ஸோ அது என்ன 12.6 அப்படின்னு கேட்டிங்கன்னா we learned that energy அப்படின்றத நம்ம என்ன சொல்லியிருந்தோம், energy which is equal to minus, right? So what is that, E square by 8 pi epsilon naught mr. ஸோ அந்த வேல்யூ தான், ரைட்? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்லும்போது we are going to substitute the thing, okay? ஸோ அதே தான் இங்கேயும், ஓகே? ஸோ ஃபைனல் அண்ட் இனிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ அவ்வளோதான், பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இனிஷியல் எனர்ஜி அண்ட் தி ஃபைனல் எனர்ஜி, சரியா? ஸோ அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் ஹியர், ரைட்? இது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, ரைட்? ஸோ ப்ரீவியஸாக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற எனர்ஜி இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து இங்கே நமக்கு சொல்கிறாங்க. எந்த எனர்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா this one, right? We can take this one, right? Or else நம்ம இனிஷியல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் பாரு, அந்த கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அது கூட எடுத்து பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூ, சரிங்களா? ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பால்மர் சீரீஸ், பாய்சன் சீரீஸ், பீஃபன் சீரீஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தவிர்த்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எல்லாம் வந்தது அப்படின்னா தட் இஸ் சைட் டு பி லைமன் சீரீஸ். இப்போ செகண்ட் ஷெல்லில் இருக்குது, செகண்ட் ஷெல்லு தவிர்த்து 3, 4, 5 அடுத்து இருக்கக்கூடிய ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வருதுன்னா அதை வந்து பால்மர் சீரீஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி தேர்ட் ஷெல் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேர்ட் ஷெல்ல இருக்கு 4th, 5th, 6th, 7th எல்லாமே வர்றது பாய்சன் சொல்லியிருந்தோம். அடுத்த ஷெல் பார்த்தீங்கன்னா பி ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இட் டிட்டர்மைன்ஸ் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஷெல்லுக்கும், ரைட், ஒவ்வொரு ஷெல்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆருக்கு வந்து ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்கிறாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஆர் வேல்யூமா, ரைட்? ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் this எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது they are getting the r value. So this is epsilon naught. So இதில் வந்து வரல, ஓகேவா? So epsilon naught, right? So that is the thing I have given, and this is the diagram. See, so in the first shell, right? So இதில் வந்து first shell தவிர்த்து எல்லா ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான் இதில் விழுது, இது வந்து லைமன் சீரீஸ். ஸோ பால்மர் அப்படின்னு சொல்லும் போது செகண்ட் ஷெல்லை தவிர்த்து அடுத்து இருக்கக்கூடிய எல்லா ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான் இதில் விழுது, பால்மர். இப்போ பாய்ஷன் சொல்லும்போது இந்த ஷெல் தேர்ட் ஷெல்னா 4th, 5th, 6th எல்லாமே விழுறது பாய்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பிராக்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ஃபண்டுன்னு இருக்கும், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் வி கரண்ட்லி ஹேவ், மை டியர் சில்ட்ரன். So the same energy needed by the electron in a lower energy state. Yeah, I hope this is very clear for you, right? Yeah. The explanation of the high-touch and ultimate spectrum provided by the Bohr model was the brilliant achievement which greatly stimulated progress towards the modern quantum theory. In 1922, the Bohr was awarded Nobel Prize in Physics. That's great, la? Yeah. So இதே தான். So இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போர் கான்செப்டை நம்ம இங்கே கொண்டு வர்றோம், ரைட்? ஸோ போர், சாரி, டி ப்ராக்லி,
ரைட். ஸோ டி ப்ராக்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ டி ப்ராய் ஸோ இட் possess 2 types இல்லையா, 2 விதமான விஷயத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதாவது லாம்டா which is equal to h/mv. ஸோ அது வந்து வேவாகவும் ஆக்ட் ஆகும் ப்ளஸ் பார்ட்டிக்கலாகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம டி ப்ராய் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை கம்பைன் பண்ணி தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஆஃப் ஆல் பாஸ்ட்லேட்ஸ் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து இஸ் வெரி 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 ஸ்மால். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன சொல்கிறோம், என்னுடைய மாஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது எனக்கு வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்குன்றதை நம்ம அந்த டி ப்ராய் வேவ் லென்த்தில் ரொம்ப டீட்டெயில்டாக டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டரில் நம்ம 2 தடவை வந்து ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்னது 1 ஷார்ட் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கும் நம்புகிறேன். அப்போ எலக்ட்ரானுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு, அதனுடைய வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நியூக்ளியஸ் இருக்கு, இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் இப்படி ரிவால்வ் ஆகுது. ஆக்சுவலாக இப்படி ரிவால்வ் ஆகல, இப்படி ரிவால்வ் ஆகுதுன்றது தான் அந்த கான்செப்ட். இப்போ புரியும் நினைக்கிறேன் ரொம்ப தெளிவாக. இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, ஆஃப் ஆல் த பாஸ்ட்லேட்ஸ் போர் மேட் இஸ் மாடல் ஆஃப் தி ஆட்டம், ரைட். ஸோ போர் மேட் இஸ் மாடல் ஆஃப் தி ஆட்டம். பெர்ஹாப்ஸ் த most puzzling in his second postulates. So angular momentum L which is equal to n times h by 2 pi அப்படின்றது தான். So it states that the angular momentum பாருங்க, right, why should the angular momentum have only those values that are integer multiples of n by 2 pi அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. So Louis D. Broglie explained the puzzle in 1923. So 10 years after the Bohr proposed his model, we studied in chapter 11 about the de Broglie hypothesis. அதை நம்ம சொன்னோம் ஜிகர், ஸோ ஜெர்மர் டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் இருந்து நம்ம சொல்லியிருக்கிறாரு, நல்லா கவனிங்க. லூயிஸ் டி ப்ராய் so argued that an electron in this circular orbit proposed by the Bohr must be seen as a particle wave. இங்க பாருங்க, அவன் வரைஞ்ச பாரு. அப்போ இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போகலப்பா, it also has wave, right, it also has wave ன்றது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்க போறோம். அப்போ பார்த்தீங்கன்னா it also possess like a wave nature. சரியா, it possess like a wave அப்படின்றது தான் நமக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். அது யார் இது கொடுக்குறா, அவரு தாங்க எலக்ட்ரானு, ரைட். ஸோ in analogy to the wave traveling on a string, the particle can be lead to the standing waves under a resonant condition. In chapter 15 class 11 textbook, we know that when a string is plucked, so அந்த இடத்துல வந்து அந்த சின்ன wave வந்து ப்ரொவைட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். So vast number of wavelengths are excited. So however, only those wavelengths survive which have the node at the end and form the standing waves in the string. It means that in a string, standing waves are formed when the total distance traveled by the wave down to the string back is 1 wavelength, 2 wavelengths, and it goes on. So பாரு, இதுதான் ஒரு அப் ஒரு டவுன். ஸோ இது எடுத்து அப்படின்னா ஒரு டவுனு ஒரு அப். திஸ் இஸ் said to be 1 wave. and உங்களுக்கே தெரியும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். அதான் நமக்கு சொல்றாங்க இங்கே பாரு, 2 pi r equal to n times of lambda. ஸோ 2 pi r அப்படின்றது circumference இல்லையா, 2 pi r. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா illustrates the standing waves of the particle. பார்த்தீங்க அப்படின்னா it depends upon the number of shell. எனக்கு 4th shell அப்படின்னா 4n, 5th 6th அப்படின்ற மாதிரி இது வந்து நம்பர் ஆஃப் ஷெல்லை வந்து டிட்டர்மைன் பண்றது. ஓகேவா. ஸோ வேர் lambda is a de Broglie wavelength of the electron. ஸோ நம்ம சொன்ன மாதிரி lambda which is equal to h by p. பாரு, h by p இது மொமெண்டம் தானே, ரைட். அதான் நம்ம இங்கே பேச போகிறோம் de Broglie. ஸோ என்ன சொல்கிறாங்க, வேர் we can say that so 2 pi r nh by mv. ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா. ஸோ 2 pi அதே தான், அதாவது ரைட். நம்ம என்ன பேசியிருக்கோம், L which is equal to n times of h by 2 pi அப்படின்றத நம்ம போர் கான்செப்ட் சொல்லியிருக்கிற பாஸ்ட்லேட்ஸ். and this is nothing but mvr which is equal to nh by 2 pi அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, யாரு போர். இப்போ நம்ம இந்த கான்செப்ட், அதாவது நம்மளுடைய ஹைபோதேசிஸ் கான்செப்ட் படி வந்தோம் அப்படின்னா
என்ன சொல்லியிருக்கிறோம் lambda which is equal to h by m nu அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ lambda நம்ம சொல்லியிருந்தோம் which is nothing but 2 pi r equal to n times of lambda அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அப்போ lambda if it is a first shell lambda equal to 2 pi r, அப்போ lambda equal to 2 pi r which is equal to h by mv. அப்போ இந்த mv இந்த பக்கம் கொண்டு வந்துரு, ரைட், இந்த 2 pi இப்படி கொண்டு வந்துரு. அப்போ mv r equal to h by 2 pi. பாரு, இது வந்து போர் சொல்றது, ரைட், அதுவும் டி பிராய் சொல்றது ஒரே மாதிரி இருக்குது. அதான் இங்க சொல்ல வர்றாங்க, புரியுதா? ரெண்டுமே வந்து ஒண்ணுதான் தம்பி. This equation of the quantum condition proposed by the Bohr for angular momentum of the electron. In section 12.5 we saw that this equation is the basis of the explaining the discrete orbit and the energy level in the hydrogen atom. Thus, de Broglie hypothesis provided an explanation for the second postulate for the quantization of the angular momentum of the orbiting electron. The quantized electron orbits and the energy states that due to the nature of the electron and only the resonant standing waves can persist. So, Bohr model involving classical trajectory picture planet-like electron around the nucleus correctly predicts the gross features of the hydrogenic atom. In particulars, right? In particulars, the frequency of the radiation emitted by the selective absorbed. So this model, however, has many limitations. சொல்லிட்டு ஒரு சில limitations கொடுத்திருக்காங்க. So அந்த limitations வந்து நம்ம சும்மா just வந்து நம்ம read பண்ணோம் அப்படினாவே you will understand. Okay? Yes. Yes, inversely proportional. Yeah. Yes. அதே தான் நானும் பண்ண போறேன். புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர், right? So the Bohr model applicable for the hydrogen atom, it cannot be extended even to the mere 2 electron such as the helium. ஹைட்ரஜனுக்கு மட்டும் தான் அது applicable தவிர வேற எந்த எலிமெண்ட்டுக்கும் ஒன்னால வந்து சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லியாச்சு. The analysis of the atom with more than one electron, ஹைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான், more than one electron was attempted on the lines of the Bohr model hydrogenic atom but did not meet any success. Very important point. MCQs. Difficulty lies in the fact that each electron interacts only one with a positively charged nucleus but also with other electron. They formulated the Bohr model involves the electrical force between the positively charged nucleus and the electron. உங்களுக்கு தெரியும் Coulomb force, and it does not include the electrical force between the electron which is necessary appears the multi electrons பத்தி நம்ம அங்க பேசல. அடுத்து பாத்தீங்கன்னா while the Bohr model correctly predicts the frequency of the light emitted by the hydrogenic atom, the model is unable to explain the relative intensity of the frequency in the spectrum. In emission spectrum of hydrogen, some of the visible frequency have been weak intensity, others strong. Why? Experimental observation depicts that some of the translations are more favored than others. Bohr model was unable to account the intensity of the variations. So intensity வந்து அவரால சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால இதுதான் வந்து அதுக்கு இருக்கக்கூடிய பெரிய டிராபேக்ஸ். இன்னொரு மிகப்பெரிய டிராபேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான், அதாவது ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளே தவிர வேற எதுக்குமே அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. Bohr model presents an elegant picture of the atom and cannot be generalized to complex atom. Complex, it is not applicable. For complex atom, we have to use a new and radical theory based on the quantum mechanics, which provide a more complete picture of the atomic structure. Phenomenon. We completed, I believe. Yes. Yeah, we completed. Review. Please. Review, dear my dear children. Can you review? How was the atom? How was the atom chapter, my dear children? Review us, please. Please. Yes, Krishna, you can watch, ma. Review.
Okay. Yeah, and I just want to ask, நேத்து நம்ம லெக்சரை ஃபுல்லா பார்த்தவங்க இன்னைக்கும் லெக்சரை ஃபுல்லா பார்த்தவங்க மட்டும் ஹானஸ்டா ஐ வாட்ச்ட் சார் அப்படின்னு மட்டும் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணிடுங்க. Yes, you can watch Hari Krishnan. Right. So thank you so much, my dear children. I hope this session is very helpful. And இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய NEET தமிழ் Telegram channel, you can subscribe. And இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய Unacademy ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டடி பிளானர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் யூ கேன் யூஸ் மை கோட் டு கெட் 10% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் they were providing. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் வந்து இந்த காம்பேட் சீரீஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த காம்பேட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்கோர் மோர் மார்க்ஸ் you can get the subscription for free. 100% subscription free, 75% free, 50% free la namakku irukudhu. You can utilize that chance also. Thank you so much for joining, my dear children. So very happy to meet you all. Thank you so much. Help others with a smile.